ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சில்லி பொட்டேட்டோ தான் செய்ய போறோம். இது நல்லா கொஞ்சம் காரமாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் தான். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி பொட்டேட்டோ நம்ம இப்போ செய்யறதுக்கு நம்மளுக்கு பொட்டேட்டோ தேவை. நம்ம பொட்டேட்டோவை அப்படியே போட போறது இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் கட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கூட பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு பொட்டேட்டோ கூட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். கார்ன்ஃப்ளவர் மாவு பொட்டேட்டோவில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பொட்டேட்டோலேயே கொஞ்சோண்டு ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த பொட்டேட்டோவில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அதனால பாருங்கள், நல்லாவே ஒட்டி இருக்கு பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னா தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் தண்ணியை நீங்கள் அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சாவே ஆட் பண்ணிக்கோங்க. நிறையெல்லாம் இதில் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. பாருங்க, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவே பொட்டேட்டோவே நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் கார்ன்ஃப்ளவர் மாவு பொட்டேட்டோவில் ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயை சூடு பண்ணி இந்த பொட்டேட்டோஸ்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமே செய்யுங்க. நம்ம ஆட் பண்ணிருக்கிற பொட்டேட்டோஸ்ல வேக கொஞ்சம் லேட் ஆகும் தான். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கொஞ்சம் நீட்டாக போட்டிருக்கிறதால இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, நம்ம ஆட் பண்ணிருந்த பொட்டேட்டோஸ்ல நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எல்லா பொட்டேட்டோஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. நல்லாவே கிறிஸ்பியா வந்திருக்கு. இதை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனா நீங்க அப்படியே சாப்பிட்றத விட சில்லி பொட்டேட்டோவை ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால்தான் நீங்க இதை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா பிளேட்ல வைக்காதீங்க. பிளேட்ல இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேல இதை வைங்க. வச்சிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா எண்ணெயும் டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த பொட்டேட்டோக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எது ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் இந்த மாதிரி வைக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம சில்லி பொட்டேட்டோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சில்லி பொட்டேட்டோ ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியனை மட்டும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, நம்ம ஆனியனை நல்லாவே ஃப்ரை பண்ணியாச்சு. இது ரொம்பலாம் ஃப்ரை ஆகணும்னு அவசியமே இல்லை. இது ஹாஃப் குக் ஆனாலே போதும். இப்போ நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்னா இதில் கேப்சிகம் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதில் கிரீன் கலர்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா எல்லோ கலர் கேப்சிகம், அப்புறமா ரெட் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த 3 கலர்ல கேப்சிகம் தான் ஆட் பண்ணணும், கம்பல்சரி கிடையாது. எங்ககிட்ட இந்த 3 இருந்துச்சு, அதனால நாங்க இந்த 3மே ஆட் பண்றோம். உங்ககிட்ட இந்த 3த்துல ஏதாவது 1 இல்ல 2 இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அதே கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டா தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ணிருக்கிற கேப்சிகமும் கொஞ்சம் குக் ஆகட்டும். கேப்சிகமும் இப்போ கொஞ்சம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் குக் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் குக் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலயே உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமா சில்லி பவுடரையும் இதிலே ஆட் பண்ணிடுங்க. சில்லி பவுடரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப்பையும் ஆட் பண்ணிடுங்க. அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி அதை இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணிடுங்க. அதுலேயே
தனியாகவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 செகண்ட்ஸ் குக் பண்ணாலே போதும். இப்போ 10 செகண்ட்ஸ் நம்ம குக் பண்ணியாச்சு. இதை நம்ம வச்சிருந்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பொட்டேட்டோஸ்லாம் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்ல நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நம்ம எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட சில்லி பொட்டேட்டோ ரெசிபியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம சர்வ் பண்ணியாச்சு. நம்ம டேஸ்டியான சூப்பரான கலர்ஃபுல்லான சில்லி பொட்டேட்டோ இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இது குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா திருப்பி 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 கேட்பாங்க. நீங்களும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.